சிக்கனை 4 பீஸுமாக ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி மசாலா உள்ளே இறங்கும். போட்டு கடையை விட்டு நல்லா கபகபன்னு மணக்கும், வகையாக பறக்குது. கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு, அதை சாப்பிட வேண்டியதான். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் பாபிக்யூ போட போகிறோம். அதுக்கு நம்ம சிக்கனை முதல்ல வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி மசாலா போடுறது அது எப்படி நம்ம செய்கிறோம் என்னென்னு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இந்த சிக்கன் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது 1 கிலோ 200 கிராம் இருக்குது. இந்த சிக்கனை தான் நம்ம கட் பண்ணி பாபிக்யூ செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அது நான் காட்டுறேன். முதல்ல கட் பண்ணிக்கணும் நம்ம சிக்கனை. சும்மா அப்படியே நம்ம வந்து சிக்கனை நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். லெக் பீஸு ஜஸ்ட் பீஸு தண்ணி பிரிக்க வேண்டியதான். சிக்கனை நம்ம ஒரு சிக்கனை வந்து 4 பீஸாக நம்ம போட்டுக்கிட்ட வேண்டியதான். ஜஸ்ட்டு 2 போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி மசாலா தர பண்ணுறது தான். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த மசாலா தர காட்டுறோம் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணிட்டு சிக்கனை நான் கழுவியாச்சு. 4 பீஸு. இப்போ வந்து நம்ம சிக்கன் இது பண்ணுறது பாபிக்கு போகிறதுக்கு இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து கறி மசாலா கொஞ்சம், அப்புறம் வந்து மதுரா மசாலா, கரம் மசாலா, இது வந்து குழம்பு மசாலான்னு சொல்லிட்டு இதையும் போடுவோம். அப்புறம் கரம் மசாலா, எல்லாம் இந்தியா ப்ராடக்ட் மசாலா தான் எல்லாமே. அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொடுக்க வேண்டியது. அதில் இஞ்சி பூண்டை கொடுத்துட்டு கொஞ்சம் பரட்டிக்கிற வேண்டியதான். இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் உப்பு போட வேண்டியதான். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் பரட்டிக்கிற வேண்டியதான். கொஞ்சம் லைட் ஓகே. அதுக்கப்புறம் மசாலா ரெடி. அதுக்கு முன்னாடி சிக்கனை கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்கு. கட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டால் எந்த இருக்கும், ஸோ மீடியமாக போட்டாலே போதும், நல்லா இறங்கிடும். அதுக்கு நம்ம சிக்கனுக்குள்ளே கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். சிக்கனை 4 பீஸுமாக ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி மசாலா உள்ளே இறங்கும். அதை ரெடியாக வச்சுக்கிறோங்கிட்டு இந்த மாதிரி இதையும் 4 கட் பண்ணிக்கிறோம். சும்மா இடையில மசாலா உள்ளே இறங்குறதுக்காண்டி இது. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். நான் உங்களுக்கு சுட்டுன்னு காட்டுறேன் எப்படின்னு பார்ப்போம். நல்லாயிருக்கும். இது செகண்ட் டைம் நான் செய்கிறேன் இங்கே. அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணி இந்த மசாலாவை எடுத்து தர வேண்டியது தான். எல்லாம் ஒரு முரண்டு இருக்கும்.
பாடி தலைவிடு. மசாலா தடையாச்சு. நம்ம சிக்கனை வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 3/4 மணி நேரம் இல்லாட்டி 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா சாரட்டும் மசாலா எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை இதை ரெடி பண்ணிவிட்டு பொரிக்க வேண்டியதுதான். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், கொஞ்சம் அப்படியே சாரும். இதுதான் கைஸ் நம்ம வந்து பாபிக்யூ செய்கிற இது இதில் தான் நம்ம வந்து சிக்கன் சுட போகிறோம். பாபிக்யூ செய்கிறது இது வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் அண்ட் த்ரோ தான். இதை வாங்கி பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வெளியே நல்லா குளிருது. முடிஞ்ச அளவுக்கு வெளியே செய்ய பார்க்குறேன். இல்லாட்டி நான் வீட்டில் உள்ளுக்குள்ளே போய் ட்ரை பண்ணுவேன். இது முடிஞ்ச அளவுக்கு இங்கே இது பண்ணிட்டு வந்தேன். இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாம் இருக்குது. நம்ம வந்து அடுப்பை பற்றி விட்டு அதுக்கு லிக்விடு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த லிக்விடு தான் போட்டு பற்றணும். ஒரு ஜெல்லு மாதிரி இருக்குது. ஜெல்லை கொளுத்து விட்ற உள்ள ஆச்சு. ஓகே, இருப்புதா பிடிச்சிக்கிச்சா? துணியை நகர்த்தி போடலாம். ரெக்கார்ட் பண்ணுறா தம்பி. நல்லா எரியட்டும். என்னடா இது? எல்லாத்தையும் நம்ம வைக்க போகிறோம். ரெடி ஆகிடுச்சு அடுப்பு. அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹ். ரெண்டு பீஸ் வைப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பி விட்டு அடுத்தது ரெண்டு வரும். இடையில் நெருப்பு கொஞ்சம் ஆஃப் ஆகனால நாங்கள் ஹேர் ட்ரையரை வச்சு ஹீட் பண்ணி இப்படி ஹீட் பண்ணிக்கிறது. அதாவது ஏர் அடிச்சுக்கிறது. கொஞ்சம் கூட உடனே பற்றிடும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. அதை சாப்பிட வேண்டியதுதான். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த ரெடி பண்ணிவிட்டு இதை சாப்பிடுவோம். கையோடு வருதுங்களா? நல்லா வந்துருச்சு. நம்ம அடுத்த கோழி வைப்போம். இப்போ இந்த கோழி வைக்க வேண்டியதான். வை தம்பி, வேறு அதே வை. சும்மா ஒரு அழகா ஃபேமிலியோடு சாப்பிட்றது சும்மா தான். ஆஹா, நல்லா கப்பன்னு புகையாக பறக்குது. இந்த குளிருக்கும் சுட்டு சாப்பிட்றதுக்கு அது ஒரு டேஸ்ட்டு தான். நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சி நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஜப்பான்லையோ வேறு நாட்டில் இருந்தாலும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ. செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுவோம் எல்லோரும் லைஃப்பை.